ஒரு 3 ட்ரிப்புக்கு வந்தோம் அப்படின்னா 4-5 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கணும். பஸ்ஸில் ஏறினதுலேருந்தே தூங்கிட்டே இருக்கான். நான் என்னதான் சொல்லிடுறேன். இல்ல அதனால எப்படி அந்த கவுண்டர் போட்டதா அந்த கவுண்டர் சொல்லுவா என்னன்னு சொல்லல. நான் வந்து எங்கேயுமே போகலங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கொழுக்குமலை இருக்கு இல்லையா, அங்கேயே நாங்கள் உங்கள்கிட்ட காட்டினோம். அதுலேயுமே ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சிச்சுவேஷன் நீங்கள் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தூங்குறானுங்க. என்னங்க பஸ்ஸில் ஏறினா தூங்கிட்டே இருக்கானுங்க. ஆமாம், பஸ்ஸு போயிருச்சு இப்போ. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இப்போ ரெசார்ட் தான் போகிறோம். ஓகேங்களா, ரெசார்ட் இங்கே தான் இருக்குது. ஐ திங்க் ரெசார்ட் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு ஃபோட்டோ குரூப்பில் வந்துச்சு. ஸோ அடுத்த ரெசார்ட்டில் நீங்கள் நைட் நடக்க போகிறது, இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். அடங்கும். ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். போகிறாங்க இவங்கெல்லாம், நான் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ரெசார்ட்டில் மீட் பண்ணுறேன். மோகன் Finally, we are entered in the town. நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைனலி நாங்க மூணார்ல எங்களுக்குன்னு புக் பண்ண ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா ரெசார்ட் சூப்பரா தான் இருக்கு வெளில இருந்து பார்க்கும்போது. நல்ல வேலை பசங்க எங்களுக்கு காசெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சூப்பராவே பண்ணிருக்காங்க. ரூம்ல வேஸ்ட் ஆகல, ஆனா மீதி இதுல நிறைய வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ இந்த மொத்த ரெசார்ட் வந்து எங்களுக்காக மட்டும்தான். நாங்க வந்திருக்க ஒரு 18 பேருக்காக இந்த 18-19 வாட் எவர் இட் இஸ். சோ இதுல எங்க 2 பேருக்கு அதுல ஆமா 6 ரூம் இருக்கு. 6 ரூம் தானே, 6 ரூம் 6x3 ஒருத்தர் மட்டும் எக்ஸ்ட்ரா படுத்துற மாதிரி பிரிச்சிருக்காங்க. எனக்கு தொண்டையெல்லாம் கத்தி வேலை. எல்லாரும் ஹோம் டூர் போடுவாங்க. எங்க ஹோம் வந்து டூர் போற அளவுக்கு இல்ல. சோ நாங்க டூர் போன இடத்துல எங்களுக்கு பிடிச்ச ஹோம் தூக்கி நாங்க ஹோம் டூர். நாங்க இப்ப வந்து ரெசார்ட் டூர் போட போறோம். பாத்தீங்களா, வந்த உடனே வந்து விநாயகர் உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா. பட் ஏன் அந்த என்ட்ரன்ஸே வந்து நல்லா இருக்குல்ல. அவன் ஆக்சுவலா ஏன் ஒரு கார்டன்ல இருக்கான் அப்படின்னா, இவன் தான் பட்ஜெட் பத்மநாதன் இந்த கேங்ல. அதனால அவன் நிறைய பட்ஜெட் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா காசஸ் எல்லாம் வந்து அவன் தான் போட்டுட்டு இருக்கான் இப்போ. அதனால கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். வேற ஒன்றும். நம்ம உள்ள போய் ரெசார்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. வைஃபை. சோ நாங்க நிறைய படங்கள் இன்னைக்கு போட்டு பார்க்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கோம். ஃப்ரீ வைஃபையாடா? தெரியாம நினைக்கிறான். இல்ல நான் இப்பதான் பாக்குறேன். என்னங்கடா. சரி ஓகே, ஃப்ரீ வைஃபை. இங்க வந்து நீ ஓசில படம் பாத்துக்கலாம். இங்க வந்து இதுதான் ரூம் நம்பர் 1. இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் என் தலைவர். நான் வாங்கச்சா டான்ஸ் ஆடுவோம். என்னங்கடா ரூம்லாம் புக்கே எடுத்துட்டீங்க, என்ன சொல்லி என்ன அடவாங்கி போறாமண்ணா. ஓகே, சோ இது வந்து இல்ல விழுந்துட்டா. ஏய் எந்திரடா. எப்படி சமாளிக்குது பாரு நாய். இது வந்து ஆக்சுவலா அவங்களே பிரைம் ஹாட்ஸ்டார் ஃபுல்லு வெப் சீரிஸ் பார்க்கலாம். அதெல்லாம் நீ பாக்குறது அப்படியே இவரு பெரிய உத்தம போச்சு. காலம் வராதப்பா. கிஷோர் நமக்கு ரூம் எங்க போட்ட? கிஷோர் நமக்கு ரூம் எங்க போட்ட? ஓ நீ அப்படி வரியா? பக்கத்து ரூமா? நான் வந்து எல்லா ரூமே பிளாக் போட மாட்டேன். எங்க ரூமா மட்டும் தான் போட. எந்த ரூம்னா பக்கத்து ரூம். தெளிவா அதாவது கிஷோர் வந்தோடனே தெளிவா பேக் வச்சு ட்ரெஸ் மாத்திட்டு பெட்ல நடு தலகாணியும் எடுத்து போட்டு வந்திருக்க நீ இல்ல. ஓகே, நல்ல ஒரு இருக்குதியா. இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் ஆட்டாம இருக்கணும். கீழே அதாவது சேவல் சும்மா இருக்கேன்றதுக்காக ஃபில் பண்றாங்கன்னு நினைச்சுக்க வேணாம். ஆக்சுவலா இது ஏதோ இதெல்லாம் ஒரு சிலர் கண் பார்வைக்கு தான் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து மணி பிளான்ட் ஆடாது. மணி பிளான்ட்டான்னு தெரியல, ஆனா இது நல்ல ஒட்டியான மணி நினைக்கிறேன். மணியெல்லாம் வாங்கிட்டு துருண்டு பிளான்ட் வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் பெரிய பிளான்ட்டா வச்சிருக்கலாம்லடா. ஓகே, சோ இது வந்து பயங்கரமா டிவி. அண்ட் இங்க நாங்க தங்க போறோம், 4 பேர் தங்க போறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறா, அது பேசவே இல்லை. நீ பேச இல்ல நீ என்னை அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல. அதனால நான் சொல்ல வரேன். சீச்சி, அத நான் அங்கேயே ட்ரை பண்ண, நீ பாக்கல. நீ பாரு.
கமிங் டு தி பாயிண்ட் we have two I mean 2 பேர் படுக்கிற பெட் தானே, பட் நாங்க 4 பேர் படுக்க போறோம். ஆமா இல்ல நம்ம 3 பேர் தான், நானு கிஷோர் மோகன். பூபாலா வந்து வெளில அனுப்பிச்சிடலாம், பிரச்சனை இல்ல. பூபாலன் இங்க இருந்தாதான் ஆமா இன்னைக்கு நைட்டு வந்து செம்ம ஃபன் இருக்குங்க. அதாவது நான் யாருக்குமே காட்டல, ஒரே விஷயம் காட்டுறேங்க. வாங்க ஏய் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஏய் கதை தாப்பா இருக்கு, நான் தாப்பா போட்டேன். ஏய் சோ இது வந்து இது புடவை இல்ல இது வந்து சுடிதார். பூபால் புடவை பிடிக்கலன்ட்டா. அதாவது இன்னைக்கு நாங்க வந்து நைட்டு பூபாலுக்கு சுடிதார் இல்லையா, ஓகே நாங்க இருந்து பூபாலுக்கு சுடிதார் போட்டு அழகு பார்க்க போறோம். தப்பா நினைச்சிருப்போம். ஹோட்டல் ஓனர் சரியா டக்குன்னு எங்க கிளம்பும் போது இப்படி சுடிதாரை போட்டு விட்டு வந்துருவோம். நீங்க சென்னை 628 பார்ட் 2 பார்த்துட்டு அது மாதிரி ஒரு ஆட்டக்காரி ஒண்ணு கூப்பிடலான்னு இருந்தாங்க, கிடைக்கல. சரி அவன் கொஞ்சம் ஆள் கும்தாவா இருக்கும், அவனுக்கே போட்டு விடும். அதாவது என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து வர 4ஆம் தேதி கார்முகிலுக்கு பிறந்த நாள். அதாவது 4/3/2024 மார்ச் 4ஆம் தேதி பிறந்த நாளுங்க. இது வந்து மார்ச் 2ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏப்ரல் 14, 15 இந்த வீடியோ ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, கார்முகில் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கா, எங்களுக்கு வர வழி தரல. அவனோட பூமி வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு. சோ அவன் வந்து ரொம்ப நாளா பூபால மேல ஒரு கண்ணாவே இருக்கா. அதனால பூபால ரொம்ப நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன், டே ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டினாலே தப்புடா அந்த சொசைட்டில, நீ ஆம்பளை கேஸ்ல மாட்ட போடுறா என்ன என்ன எழவி அது அப்படிங்கறதுக்காக சரி போன பொம்பளை கேஸ்ல ஏத்திடலாம். ஆக்சுவலி நாங்க இப்படியே நம்ம கார்முகில விட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு முத்தி போய் என்னென்ன பண்றது, இந்த வடிவேல் வந்து என்னென்ன பண்றது தெரியாம எங்க எல்லாரையும் பண்ண ஆரம்பிச்சாமா. அதனால நாங்க ரொம்ப கண்ட்ரோலா வந்து பூபால்கிட்ட எடுத்து சொல்லி, பூபால் இந்த ஒரு வாட்டி இந்த ஹெல்ப் பண்ண அவன் பிறந்த நாள் வருது, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், ஜஸ்ட் லேடி கெட்டப்ல போய் அவன் முன்னாடி நெல்லு, அவன் லேடிஸ் மேல உள்ள ஆசையே விட்டுருவான்டா பூபால் அப்படின்றதுக்காக தான் அந்த கெட்டப் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா தெரியல அவன் இருக்க வரைய பார்த்தா பூபால் பிரிச்சு மேய்ஞ்சிடான்னு நினைக்கிறேன். அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. அது வந்து நம்ம நைட்டு பார்ப்போம். சோ ஸ்டே டியூன், நைட் வரையும் போய் போறோம். இந்த மாதிரி பெட்ல எல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா, என் ஊடோட சைஸே எவ்வளவுதான் இருக்கும். இதுல கட்டிலு போட்டு ஸ்டோரோட சைஸே இவ்வளவுதான்டா இருக்கும். ஹாய் டீம், எப்படி இருக்கீங்க? கால் வரையும் காட்டியா, கால் கீழே போவாதையா. நல்லா பெட், உண்மையிலுமே பெட் நல்லா இருக்கு. ஃபேன் வச்சிருக்காங்க. இந்த ரூம் வந்து இந்த என்னன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கனால இந்த ஃபிராக்ரன்ஸ் எனக்கு செட் ஆகல. ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. நீங்க ஃபேமிலியாவும் வரலாம், கப்புள்ஸா. ஆனா கப்புள்ஸா வந்தீங்கன்னா இது நீங்க 2 பேரும் மட்டும் எவ்வளவு பெரிய அப்படி வாய்ப்பு 6 கப்புள்ஸா வந்தா ஒரு 6 கப்புள்ஸ் ரெசார்ட்காரனே இந்த வேலையை பார்க்க மாட்டான்டா. நீங்க வரவங்களுக்கு இந்த வேலையை பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சோ இது நல்ல ஸ்பாட் தான். ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்பாட் நல்ல ஸ்பாட் நான் தான் சொன்னேன். போடா நீ எடுத்து பாரு. ஸ்பாட்டிஃபைல டெய்லி மியூசிக் கேக்குறேன். எனக்கு ஸ்பாட்னு சொல்ல 10 நிமிஷம் ஆகாது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சரி வாங்க நம்ம வந்து நமக்கு அது இல்லாம இங்க ஒரு வராண்டா மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஆமா காட்டுறேன். சோ அதுக்கு முன்னாடி நாங்க காலையில இருந்து ஒண்ணுமே பண்ணல, பல்லு விளக்கல, குளிக்கல, கக்கா போல எதுவுமே பண்ணல. சோ அதுக்கு தேவையான முக்கியமான இடம் அப்படின்னு காட்டுறேன். அது சரி இதை காட்டுவோம், நம்ம அப்புறம் போவோம். அதுக்கு இவர் வந்து அந்த இதுல இருக்காரு, பிலிம் மோட்ல இருக்கனால அவர் பிலிம் இதுக்கே போறாரு. நான் வந்துச்சா இல்லையா? ஓகே வாங்க கிஷோர் நீங்க வாங்க. சரி இது வந்து ஒரு வியூ. ஐ திங்க் இப்போ எல்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்க ஏதோ என்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டல, ஆமா அங்க ஏதோ ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க. ஸோ இது வந்து இதுதான் இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன், ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த இடத்துல ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு நான் போறதுல கேரளாக்காரங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். எப்படி நீங்க இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க? என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க? இல்ல கேரளால பசங்க இப்ப நமக்கு ரிசப்ஷன் வந்தாருடா, அவர் எப்படி இருந்தாரு? ரிசப்ஷன்ல ஒரு பையன் வந்து டாட்டூ போட்டு இருந்தால, கன்னியாகுமரியா ஆடி அக்ரி அதுக்கு கோத்தரி. நீ தாண்டி இப்ப எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண போறேன். இப்படி உட்காந்து இல்ல அது வந்து வீடியோல காட்ட இல்ல. இன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சேன் தெரியல, 6th to 7th பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஸ்டோரின்னு வச்சுப்போம். ஒரு மேரேஜ் போயிருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்றேன். இதை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. வீட்டுக்கு போய் கேட்டாலும், ஐ மீன் வீட்டுல ரிலேஷன்ல கேட்டாலும் நம்மள அசிங்கமா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இது மேல ஏறி உட்காந்து போன மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இல்ல ஆக்சுவலா இப்பயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பாதி பேர் அதுக்கான மெத்தட்ல ஒர்க் பண்றது இல்ல. என்ன மாதிரி பாதி பேர் வந்து இது மேல ஏறி இப்பலாம். ஆனா இப்ப பழகிட்டேன் நானு, முன்னாடி சொல்றேன். அதான் எனக்கு வந்து ஒண்ணு கன்ஃபார்ம் தெரியும், இது மேல ஏறிதான் உட்காந்து போகணும், இது மேல உட்காந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி உட்காந்து போகணுமா இல்ல இப்படி உட்காந்து போகணுமா, அப்பா கூட சைக்கிள்ல போற மாதிரி இப்படி பயிர் பாப்போம். ஆனா நல்ல வேலை கடைசியா நானே யோசிச்சுட்டு தப்பா இது மேல ஏறி உட்காந்து இப்படி உட்காந்து போயிட்டு இருந்தேன். அதான் அப்பாவோட சைக்கிள்ல போறேன். ஆக்சுவலி என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க பாத்துருக்கீங்க
மறக்கவே முடியாது. வெஸ்டர்ன் டாய்லெட் போவது யூஸ் பண்ணுவது எப்படின்னு யூடியூப்ல பார்த்தேன் நான். அது எப்படின்னா திருச்சியில இருந்து திடீர்னு சென்னை போயிட்டேன்னா ஃபுல்லா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். எனக்கு அதுல எப்படி போகணும்னு தெரியலையா, அதனால யூடியூப்ல போய் தேடினேன். அதனால அதான் சொல்லி கொடுக்குறாங்க யூடியூப்ல வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவது எப்படின்னா. அவங்க ஏதோ ஸ்டூல் எல்லாம் போட்டாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அவன் குளிக்கிற இடம் இதாண்டா குளிக்கிற இடம். இதுதான் குளிக்கிற இடம். கொஞ்சம் பரவாயில்ல, பாத்ரூம் ஓகே தான். நம்ம நவீன கட்டிட கழிப்பிடம் போயிட்டு இருக்க நமக்கு இந்த மாதிரி பாத்ரூம்னா எப்படியோ இதாண்டா. அங்க ரெசார்ட்ல வர எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து சிசிடிவி கேமரா எங்க வைக்கிறாங்க தெரியல. எங்களுக்கு கேமரா வச்சு அவங்க தான் தேவையில்லாத ஃபுட்டேஜ் எடுக்கிற மாதிரி இல்ல எங்க ரெசார்ட்ல. பட் நிறைய இடத்துல இப்ப வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, சிசிடிவி கேமரா வந்து ஷவர்ல வைக்கிறாங்களா, பைப்ல வைக்கிறாங்களா. அதனால நீங்க கிளாக்ல வைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதிரி ரெசார்ட்ல. கேர்லெஸ். அதுக்கு ஏதாவது ஆப் எல்லாம் இருக்காங்க சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு பாக்குறதுக்கு. அந்த ஆப் எல்லாம் வரும்போது ஒரு 2 வாட்டி பாத்துட்டு வந்துருங்க. கப்பிள்ஸ்ன்ற மீனிங் இல்லடா, ஃபேமிலிஸா வந்தாலும். ஃபேமிலிஸா வந்தாலும் எனக்கு நினைப்பு. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து போட போறோமா பிளக்கடா பிளக்கா ரிமோட் வந்து அங்க இருக்கு கபோர்ட்ல பார்த்தேன். ஏன்னா ரிமோட் டிவிக்கு உங்களுக்கு புரியுதா? இவன் ஒரு மாதிரி பரபரனே இருக்கிறான். அது அதான் சொல்றேன்ல, திண்ணையில வந்தவளுக்கு திடுக்குன்னு அந்த வாழ்வு என்ன பண்றது. அதனால இது நான் ஆமா இதுல வந்து ஆக்சுவலா வைஃபை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிஷோர் இங்க வாங்கலேன். இவங்களே பாத்தீங்கன்னா இந்த டிவில யூடியூப் வச்சிருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்காங்க, இதான் வச்சிருக்காங்க. இது 2 நீங்க என்னன்னா பாத்துக்கலாம். இது ஏதோ இந்த கேரளா பக்கம் இருக்கிறது போல நமக்கு அதெல்லாம் தெரியாது. மீரா கேஸ்டா. ஏய் மோகன் கிக்க போறியா? ஏன்னா எவ்வளவு பேர் அறிவாளி பாரு. கனெக்ஷனே போகாத இடத்துல ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்சே கிடையாது. காலி பயங்கரமா இருந்துச்சு. அது என்ன ஏன் ஆன் ஆகுமா ஆவாதான்? ஆன் ஆயிடுச்சியா? ஆனாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிவில யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் போட்டு நானும் கிஷோர், மோகன் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும், வேற எதுவும் பண்ண முடியாது. செஞ்சு நாங்க பூபாலுக்கு 4 மணிக்கு அந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிரும். அதுக்கு அவன் என்ன பண்ண போறான்றது எங்களுக்கு தெரியல. 4 மணிக்கே வாயா? ஆமா, அப்ப போட ஆரம்பிச்சாதான் சாரெல்லாம் கட்டி அவனை மேக்கப் போடணும். ஏண்டா அவன் என்ன சாதாரணமா மேக்கப் போற மாதிரி இருக்கான். ஒரு ஊருக்கு அப்படி இந்த பெயிண்ட் அடிப்பாயில சாரெல்லாம் கட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி மேக்கப் பண்ண அவனுக்கு பாப்போம் எப்படி இருக்காரு. பிடிக்கிறேன். அஜிஜோ தெளிவா ஸ்கிரீன்லாம் சாத்திட்டானே. ஓ எனக்கு தெரியுதியா? ஒரே ஒரு கைய மட்டும் காட்டாலும் சரியான ஸ்டெப்பா பண்ணா. ஒரு பொண்ணுக்கே டப்பு கொடுக்குறானே அவன். ஏன்னா சுடிதார் போட்டு தொப்பி போட்டிருக்கான். என்ன கேட்ட சரியான கொஞ்சம் மட்டும் எட்டி பாருங்க. மேடம்